ஹாய், அகர் அகர் வச்சு கோகோனட் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதை கோகோனட் ஜெல்லின்னு சொல்லலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான பொருள் தேங்காய் தண்ணி, அதுக்கப்புறம் தேங்காய் பால், அப்புறம் அகர் அகர், சுகர், பிஞ்ச் ஆஃப் சால்ட், கொஞ்சமாக காடமம் பவுடர். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் தண்ணியை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் தேங்காய் பாலை நான் கேனில் இருக்கிறத யூஸ் பண்ணுறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அந்த தேங்காய் தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருக்க அகர் அகர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சர்க்கரை ஆட் பண்ணி அதை நல்லா கலந்து விட்டுட்டு, கொஞ்சமாக காடமம் பவுடரும் சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு, நம்ம கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அது கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம். அது லைட்டாக கொதி வர டைமில் அதை எடுத்து நம்மளுக்கு தேவைப்படுற பாத்திரத்தில் அதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் அதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 4 ஹார்ஸ் உள்ளே வச்சுட்டு 4 ஹார்ஸ் கழித்து எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு கோகோனட் புட்டிங் ரெடி ஆகிடும். நம்ம யூஸ் பண்ணுற கோகோனட் மில்க் கெட்டியாக இருந்தால் தண்ணி தனியாகவும் கோகோனட் மில்க் தனியாகவும் செப்பரேட்டாக 2 லேயர்ஸாக அழகாக ஃபார்ம் ஆகும். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.